Hi everyone, welcome to Medicine World YouTube channel. நம்ம இப்போ ரேபிஸ் வைரஸை தமிழில் பார்க்க போகிறோம். ரேபிஸ் வைரஸ்னால் என்னென்னா ஒரு புல்லட் ஷேப்டு வைரஸ், ஒரு ஆர்என்ஏ வைரஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் அண்ட் நெகட்டிவ் சென்ஸ் வைரஸ். ஒரு ரேபிஸ் வைரஸ்னால் இதோட இன்ட்ரடக்ஷன் என்ன எழுதலாம்னா நெகட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் அண்ட் இட் இஸ் அன் புல்லட் ஷேப்டு வைரஸ். ஒரு ரெண்டு நல்லா பிளண்டாக இருக்கும், இன்னொரு ரெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த சுற்றி இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது பேர் தான் கிளைகோப்ரோட்டீன். இந்த கிளைகோப்ரோட்டீன் தான் மோஸ்டாக பேத்தோஜெனிக். அது கீழே அந்த கிளைகோப்ரோட்டீன்லாம் அந்த முடிகிற இடத்துல ஒரு சுற்றி ஒரு என்வலப் மாதிரி இருக்கிறது பேர் தான் என்வலப். இந்த ரேபிஸ் வைரஸோட என்வலப். இங்கே உள்ளே இருக்கிறது தான் இந்த ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அது இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ஆர்என்ஏ பாலிமரைஸ். இந்த இடம் இந்த ஸ்பேஸ் நியூக்ளியிக் ஆசிட். நியூக்ளியஸ் ஆசிட் ஆர் ஹெலிகல் சிமெட்ரி. ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஒரு சீரோ டைப் இருக்கு, 7 ஆன்டிஜெனிக் வேரியன்ட் இருக்கு. கிளைகோப்ரோட்டீன் ஜி அஸ் வெல் அஸ் நியூக்ளியோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீன் ஜி தான் பேத்தோஜெனிக். இது கிளைகோப்ரோட்டீன் தான் ரேபிஸ் காஸ் பண்ணும், நியூக்ளியோப்ரோட்டீன் காஸ் பண்ணாது. டிஃபரன்சியேஷன் பார்க்க போகிறோம் நியூக்ளியோப்ரோட்டீனுக்கும் கிளைகோப்ரோட்டீனுக்கும். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கிளைகோப்ரோட்டீன் சுற்றி ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், இதில் என்வலப்பில் லொக்கேட் ஆகிருக்கும். இங்கே நியூக்ளியிக் ஆசிட். இங்கே ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக், இங்கே குரூப் ஸ்பெசிஃபிக். பேத்தோஜெனிக் பைண்ட் டு அசிடைல்கோலின் ரிசெப்டார் இன் நியூரல் டிஷ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பேத்தோஜெனிசிஸ். இங்கே என்ன நடக்கும்னா இந்த பேத்தோஜன் அசிடைல்கோலின் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் பேத்தோஜெனிசிஸ். நோ ரோல் இன் பேத்தோஜெனிசிஸ். இங்கே நியூக்ளியோப்ரோட்டீன். ஆன்டிபாடி டிடெக்ஷன் டெஸ்ட் பை ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட். இது HAIன்றவங்க இங்கே எப்படி ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டை வச்சு. இங்கே ஆன்டிபாடி டிடெக்ஷன் பை காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட். Role in immunity. Neutralize the antibody which is productive in nature. Here the antigen detection is by direct immunofluorescence. Here the antibody is by hemagglutination test. Here the antibody is by complement fixation test, as well as the antigen detection is by immunofluorescence test. There is no antibodies. Antibodies are not protective. Here the neutralizing antibody which is protective in nature. Purified and used for vaccination. Here not used for vaccination. This is the major point in which the glycoprotein is mostly used for vaccination. Nucleoprotein cannot be used to prepare vaccine. மறுபடியும் பார்ப்போம். என்வலப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இங்கே நியூக்ளியிக் ஆசிட்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக், குரூப் ஸ்பெசிஃபிக்கு. பேத்தோஜனோட இந்த ரிசெப்டார்லாம் என்ன பண்ணுன்னா பேத்தோஜனோட போய் பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ரிசெப்டார்ஸ்லாம் அசிடைல்கோலினோட போய் பைண்ட் ஆகி பேத்தோஜெனிசிஸை ஃபர்ஸ்ட் எடுத்து இண்டிகேட் பண்ணும். இங்கே பேத்தோஜெனிசிஸில் ஒரு ரோலும் கிடையாது. இங்கே ஆன்டிபாடி எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டு. இங்கே ஆன்டிபாடியை காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட் வழியாகவும் ஆன்டிஜெனை டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன் டெஸ்ட் வழியாகவும் டிடெக்ட் பண்ணுறாங்க. ரோல் இன் இம்யூனிட்டியில் என்ன ரோல்னா நியூட்ரலைஸ் த ஆன்டிபாடி விச் இஸ் ப்ரொடக்டிவ் இன் நேச்சர். ஆன்டிபாடியை நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு நேச்சர் ப்ரொடக்டிவ் இன் நேச்சராக இருக்கும். இங்கே ஆன்டிபாடிஸ் ஆர் நாட் ப்ரொடக்டிவ். ஆன்டிபாடிஸ் ஆர் நாட் ப்ரொடக்டிவ். பியூரிஃபைட் அண்ட் யூஸ்ட் ஃபார் வேக்சினேஷன். இதை பியூரிஃபை பண்ணி வேக்சினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நாட் யூஸ்ட் ஃபார் வேக்சினேஷன். வைரஸ் வச்சு பிரிக்கும் போது அங்கே ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஸ்டீல் வைரஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு வைரஸ். இங்கே ஃப்ரெஷ்லி ஐசோலேட்டட். இந்த வைரஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஐசோலேட் ஆகிருக்கும். ஐசோலேட்டட் ஆஃப்டர் சீரியல் இன்ட்ராசெரிபுலர் பேசேஜ் ஆஃப் ரேபிட்ஸ். நிறைய செவரல் இன்ட்ராசெரிபுலர் பேசேஜ் ரேபிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஐசோலேட் பண்ணுறது தான் ஃபிக்ஸ்டு வைரஸ். ப்ரொடியூசஸ் நெக்ரி பாடிஸ், டஸ் நாட் ப்ரொடியூசஸ் நெக்ரி பாடிஸ். இங்கே சலைவரி கிளாண்ட் அஃபெக்ட் பண்ணும், இங்கே சலைவரி கிளாண்டை அஃபெக்ட் பண்ணாது.
pathogenic and produces intracytoplasmic inclusion. இந்த ஸ்ட்ரீல் வைரஸ் தான் இங்கே பேத்தோஜெனிக். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு வைரஸ் வந்து நான் பேத்தோஜெனிக். இன்குபேஷன் பீரியட் வந்து 1 to 3 months. இங்கே 4 to 6 days. ப்ரொடியூசஸ் டிசீஸ் யூஸ்ட் ஃபார் வேக்சின். அங்கே பார்த்தோம்னா கிளைகோப்ரோட்டீன் தான் வேக்சின் மேக் பண்ண யூஸ் ஆச்சு. ஆனால் அது வந்து பேத்தோஜெனிக் ரோலாக வச்சுருந்துச்சு. இங்கே வந்து இந்த ஃபிக்ஸ்டு வைரஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் வேக்சின், ஆனால் நான் பேத்தோஜெனிக். இங்கே ஆனால் இது பேத்தோஜெனிக்காக இருக்குது ஸ்ட்ரீல் வைரஸ், ஆனால் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது, ஆனால் இட் ப்ரொடியூசஸ் டிசீஸ். அனிமல்ஸ் என்னென்னலாம் காஸ் பண்ணுதுன்னா ஃபாக்ஸ், ஜாக்கல்ஸ், உல்ஃப்ஸ், ரேட், ரேபிட், பேட், ஹாம்ஸ்டர் அண்ட் டாக். கேட்டு தான் எப்பயுமே ஒரு கேட்டுன்னு எடுத்துக்கிட்டா தான் ரொம்ப ப்ரோன் டு ரேபிஸ் வைரஸ். ரொம்ப டிசீஸ் காஸ் பண்ணுறதே ரேபிஸை காஸ் பண்ணுறதே கேட்டு தான். ஆனால் ஆக்சுவலாக டாக் ரொம்ப அதிகமாக இருக்கனால டாக் தான் எல்லா பேரும் ரேபிஸ் வைரஸ்னால் காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாகை விட ரேபிஸ் ரொம்ப காஸ் பண்ணுறது கேட்டு தான். பேத்தோஜெனிசிஸ் இப்போ வந்து அனிமல் லிக்கிங் ஆஃப் மியூக்கோசா. ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து அனிமல் லிக் பண்ணுச்சுன்னா, இல்லை ஏதாவது பைட் அனிமல் அந்த ரேபிஸ் கண்டெய்னிங் இந்த கேட் இல்லை டாக் ஏதாவது கடிச்சு வச்சிருச்சுன்னா அது வந்து வைரஸ் வந்து இன்னாக்குலேட் ஆயிரும், நம்ம பாடிக்குள்ளே இன்னாக்குலேட் ஆகி அங்கே லோக்கலாக மல்டிப்ளை பண்ணும். எந்த இடத்துல கடிச்சிச்சோ அங்கே ஒரு லோக்கல் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அடுத்து ஸ்ப்ரெட் டு நர்வ், நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அங்கே அசிடைல் கோலின் ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணும். இட் பைண்ட்ஸ் வித் அசிடைல் கோலின் ரிசெப்டார் and spread along the motor nerve, centripetal spread. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே வந்து மசில்ஸில் போகணுட்டி அங்கே போய் அசிடைல் கோலின் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகி மோட்டார் நர்வோட ஸ்ப்ரெட் ஆகும். சென்ட்ரிபிட்டல் ஸ்ப்ரெட்னா பெரிஃபரியிலேருந்து சென்டருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பெரிஃபரினா இப்போ இங்கே மசில்ஸ் இருக்குது, மசில்ஸ்லேருந்து டைரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி எங்கே போகுதுன்னா சென்டருக்கு போகுது. சென்டர்னா ஸ்பைனல் கார்ட், டார்சல் ரூட் கேங்க்லியான் ஆஃப் ஸ்பைனல் கார்ட்டுக்கு போகுது. அங்கே டார்சல் ரூட் கேங்க்லியான்ல இருந்து பிரெயினுக்கு ரீச் ஆகுது. மேலே பிரெயினுக்கு ரீச் ஆகி அசன்ஸ் டு த ஸ்பைனல் கார்ட் அண்ட் ரீச்சஸ் த பிரெயின். அங்கே அந்த பிரெயினில் என்ன ஆகுதுன்னா ஹிப்போ கேம்பஸும் செரிபலம் ஏரியாவையும் இன்ஃபெக்ட் பண்ணுது. ஃப்ரம் சிஎன்எஸ் தேர் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஸ்ப்ரெட். இப்போ அங்கே அந்த பிரெயின்ல இருந்து சென்ட்ரிஃபியூகல் ஸ்ப்ரெட்ன்றாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஸ்ப்ரெட்னா என்னன்னா சென்டர் டு பெரிஃபரி. இப்போ வந்து நம்ம பிரெயின்ல இருந்து வேற எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சென்டர் டு பெரிஃபரி இப்போ எங்கெங்க ஸ்ப்ரெட் ஆகும்னா சலைவரி கிளாண்ட், கார்னியா, ஸ்கின், பேன்கிரியாஸ், ஹார்ட் அண்ட் கிட்னி, இந்த இடத்துக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ மறுபடியும் ஒரு பேத்தோஜெனிசிஸ் ஒரு குயிக் ரிவ்யூ விடுவோம். என்னதுன்னா முதல் எடுத்துட்டு ஏதாவது பைட்டு இல்லாட்டினா ஏதாவது அனிமல் லிக்கிங் ஏதாவது மியூக்கோசாவை லிக் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து வைரஸ் இன்னாக்குலேட் ஆகி எங்கே அந்த இடத்துல கடிச்சிச்சோ அங்கே வந்து லோக்கலாக மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகி எங்கே பண்ணுதுன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் போய் அசிடைல் கோலின் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகுது. அங்கே போய் அந்த மோட்டார் நர்வ் வழியாக டார்சல் ரூட் கேங்க்லியான சென்ட்ரிபிட்டல் ஸ்ப்ரெட் அப்படின்னா சென்டர் பெரிஃபரி மசில்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. எப்படி அதான் சென்ட்ரிபிட்டல் ஸ்ப்ரெட். டார்சல் ரூட் கேங்க்லியான்ல போய் ஸ்பைனல் கார்டில் போய் ரீச் ஆனாட்டி டார்சல் ரூட் கேங்க்லியான்லேருந்து பிரெயினுக்கு அசென்ட் ஆகிட்டு போய் ஹிப்போ கேம்பஸையும் செரிபல்லமையும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஸ்ப்ரெட், அங்கே சென்டர் டு பெரிஃபரி இந்த ஸ்ப்ரெட்டு அப்படி ஸ்ப்ரெட் ஆகி சலைவரி கிளாண்டு, கார்னியா, ஸ்கின், பேன்கிரியாஸ், ஹார்ட் அண்ட் கிட்னி இந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகுது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 20 to 90 days. சாதாரணமாக ஒரு இன்குபேஷன் பீரியட். ஷார்ட்டர் இன் சில்ட்ரன் பை இப்போ வந்து எப்போல்லாம் இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து ஷார்ட் ஆகும்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஷார்ட் ஆகும். இப்போ பைட்டட் ஹெட்டு, இப்போ இந்த நாயில் ஏதாவது வந்து பூனை வந்து தலையில் கடிச்சிச்சுனாலோ நெக்கு, அப்பர் லிம் அண்ட் ஷார்ட் பீப்புள் அண்ட் லோ ஹாஸ்ட் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு நெக்கில், கழுத்தில், அப்பர் லிம்ஸ் கையில் இல்லை ஷார்ட் பீப்புளுக்கெல்லாம் கடிச்சிச்சுனாவும் இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாகும். அண்ட் ஷார்ட்
prodromal phase. அப்படின்னா 2 to 10 days இந்த முதல் 2லேருந்து 10 நாள் வரைக்கும் ஃபீவர் இருக்கும், மலைஸ் இருக்கும், நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், ஃபோட்டோஃபோபியா, சோர் த்ரோட், பெயின் அரௌண்ட் த wound ஆஃப் த அந்த எந்த இடத்த கடிச்சிச்சோ அந்த இடத்த சுற்றி பெயின் இருக்கும். அக்யூட் நியூரலாஜிக்கல் ஃபேஸ் என்னென்னா என்செஃபலைட்டிக் ஃபேஸ், பேராலைட்டிக் ஃபேஸ்ன்றாங்க. என்செஃபலைட்டிக் ஃபேஸ் தான் 80% இருக்குது. என்செஃபலைட்டிக் ரேபிஸ்னா ஹைப்பர் எக்ஸைட்டபிலிட்டி, இந்த பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. லூசிட் இன்டர்வல், இங்கே வந்து அட்டானமிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். சிம்பத்தட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன்னா ரொம்ப அதிகமாக சலைவேஷன், அவங்களுக்கு அதிகமாக எச்சி சுரங்கும், அதிகமாக லாக்ரிமேஷன் இருக்கும், அதிகமாக ப்ரெஸ்பிரேஷன் இருக்கும். ஹைட்ரோஃபோபியா அண்ட் ஏரோஃபோபியா, அவங்க வாட்ரு வந்து பிடிக்காது அவங்களுக்கு, அதே மாதிரி ஏரும் பிடிக்காது. ஸ்வாலோயிங் precipitate involuntary painful spasm ஆஃப் ரெஸ்பிரேட்டரி அண்ட் லெரிஞ்சியல் மசில். அதை குடிக்கும் போது, இப்போ தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்வாலண்டரி பெயின்ஃபுல் ஸ்பாசம், ஒரு இறுங்குற மாதிரி ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் லெரிஞ்சியல் மசில்ஸும் இறுங்குற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். கோமா வந்து 14 நாளுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க இறந்துருவாங்க. லேப் டயக்னோசிஸ் பார்த்தோம்னா ரேபிஸ் ஆன்டிஜென் எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம நேப் ஆஃப் த நெக்னா நம்ம நெக்குக்கு கீழே, இப்போ நம்ம குனிஞ்சு கை வச்சு பார்த்தோம்னா நெக்குக்கு கீழே அங்கே ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை வச்சு ரேபிஸ் ஆன்டிஜென் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் கார்னியல் ஸ்மியர்னா கண்ணை ஒட்டி ஒரு ஸ்லைடை வச்சு அதில் ஒரு ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுலேருந்து ரேபிஸ் ஆன்டிஜென் இருக்கா இல்லையான்ட்டு இம்யூனோஃப்ளோரசன் டெஸ்ட் வழியாக, டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன் டெஸ்ட் வழியாக கண்டுபிடிக்கிறாங்க. வைரஸ் எப்படி ஐசோலேட் பண்ணுறாங்கன்னா மவுஸ் இனாகுலேஷன். அங்கே வந்து இன்ட்ராசெலிபரல் இனாகுலேஷன், நம்ம சக்லிங் மவுஸில் ஒரு வைரஸை இனாகுலேட் பண்ணி அது வந்து என்செஃபாலிட்டிஸ் ரேபிஸ் வைரஸ் ஆகி அங்கே இறந்து போயிடும் அந்த மவுஸு. அந்த மவுஸ்லேருந்து நெக்ரி பாடிஸ் எடுத்து இந்த நெக்ரி பாடிஸ்லேருந்து ரேபிஸ் வைரஸை ஐசோலேட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா ஒரு சின்ன மவுஸ் எடுத்து அதை கொண்டு அதுலேருந்து ரேபிஸ் வைரஸ் எடுத்துடுறாங்க. ரேபிஸ் வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி செல் லைன்ஸ் ஆஃப் இனாகுலேஷன், மவுஸ் நியூரோபிளாஸ்டோமா. இப்போ வந்து ஆன்டிபாடி எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா பை சிஎஸ்எஃப், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ல இருந்து எந்த மெத்தட் வழியானா இம்யூனோ மவுஸ் நியூட்ரலைசேஷன் டெஸ்ட், எம்என்டி, ஆர்எஃப்எஃப்னா ரேபிட் ஃபோக்கஸ் இன்ஹிபிஷன், ஐஎஃப்ஏனா இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன்ஸ் அசே, ஹெச்ஏஐனா ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட், சிஎஃப்டினா காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட். சிஎஸ்எஃப்ல இருந்து இந்த டெஸ்ட் வழியாக ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வைரல் ஆர்என்ஏ டிடெக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ஆர்டிபிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் வழியாக இந்த வைரல் அண்ட் ஆர்என்ஏவை டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் வந்து டெங்கு ஃபீவருக்கும் யூஸ் ஆகும், அதை கண்டுபிடிக்கவும். நெக்ரி பாடி டிடெக்ஷன், ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டெய்னிங் ஆஃப் பயாப்சிஸ். இந்த நெக்ரி பாடி எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டமில் இருக்கவங்ககிட்ட அங்கே போய் அவங்க ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டெய்னிங் ஆஃப் பயாப்சி, அவங்களோட ஹிப்போ கேம்பஸை வந்து ஸ்டெயின் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.